தமிழகத்தில் எல்லா துறையிலும் தோற்றுப்போன ஒரு மனித முகமற்ற ஒரு ஆட்சி இருப்பது துரதிருஷ்டவசமானது. நேற்றைய முன்தினம் கழிவு நீர் குடிதண்ணீரோடு சேர்ந்த காரணத்தால் பல்லாவரம் குரோம்பேட்டையில் 3 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். 42 பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகிறார்கள். இவ்வளவு தூரம் ஒரு மோசமான நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு அந்த தொகுதி எம்எல்ஏ மந்திரி தாமோ அன்பரசன் கச்சா முச்சான்னு பேசுகிறாரு. நிருபர்களையே ஒரு மரியாதை இல்லாமல் அகம்பாவத்தோடு. அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எல்லா நிருபர்களுக்கும் ஒரு பெரிய வழிகாட்டுதல் இருக்குது. நீ இதை ப்ளீச்சிங் பவுடர் எத்தனை ரூபாய்க்கு வாங்குற? அவர் 10 ரூபா 13 ரூபா சொல்கிறார். ஆனால் 55 ரூபாய்க்கு எப்படி வாங்கியிருக்கீங்கன்னு பதில் சொல்ல முடியாமல் அமைச்சர் உடனே அதெல்லாம் கமிஷனருக்கு எழுங்கிறாரு. உங்களுக்கு தெரியாமல் 10 ரூபா ப்ளீச்சிங் பவுடர் 55 ரூபாய்க்கு முனிசிபாலிட்டி வாங்குமா? இதுவே எதில் காசு பொறுக்கிறதுன்னு தெரில. அவ்வளோ மோசமான ஒரு நிர்வாக திறமையற்ற ஒரு அரசாங்கம் இருக்குது. அதோடு மட்டுமல்ல, திருவண்ணாமலையிலே நடந்திருப்பது மிகவும் கவலை அளிக்கின்ற விஷயம். ஏனென்றால் ஜியோலாஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும், என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, வயநாடு போல் திருவண்ணாமலை ஆகும். அதனால் நீங்கள் மலையின் மீது சட்ட விதிகளுக்கு புறம்பாக இவ்வளவு தூரத்துக்கு கட்டடங்கள் கட்டினதுனால நகர ஆரம்பிக்குது, ஆபத்தானது. வயநாட்டில் மிகப்பெரிய டிசாஸ்டர் நாம் பார்த்தோம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க எப்படியும் திராவிடியன் ஸ்டாக்குக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் நெறிமுறை கிடையாது. அதுக்கு நம்ம ஊர் கண்ணதாசன் புஸ்தகமே போதும். அதில் நெறிமுறை இல்லைன்னு சொன்னால் ஆட்சியிலையும் நெறிமுறை இல்லாத இது அரசாக இருக்குது. 26இல் இதற்கு மக்கள் தீர்வு காண்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இட் வுட் பி டிஃபீட்டட் ஸ்கொயர்லி அப்படின்னு தெரிவிச்சு. நன்றி. விழுப்புரத்தில் பொன்முடி மேலே தேட்டர் வாரி வச்சுருக்காங்க. தமிழக மக்கள் என்ன பண்ணுறது? சந்தனத்தை வாரி இறக்கணும்னா அந்த மாதிரி அவர் நடந்துக்கல. காசு கொடுத்து வாங்கினார்னு அதானே குற்றச்சாட்டு. சரி, லஞ்சம் கொடுத்தது தப்புனா வாங்கினது மகா தப்பா இல்லையா? அந்த லஞ்சம் வாங்கின திமுக அரசுக்கு எதிராக காங்கிரஸ் பேசுமா? அதனால தான் நேற்றுக்கு நீங்கள் கவனிங்க, பாராளுமன்றத்துக்கு அந்த நுழைவாயிலுக்கு முன்னாடி காங்கிரஸ் போராட்டம் நடத்தினதில் திமுக நழுவிடுச்சா? ஏன் கலந்துக்கலை? நீங்கள் கேஸு போட்டாக்க அடானிக்கு எதிராக மட்டும் கேஸ் போட முடியாது. ஸ்டாலினுக்கு எதிராக போடும், டிஎம்கே அரசுக்கு எதிராக, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக, சத்தீஸ்கர் முதலமைச்சர் இருந்த பாகலேக்கு எதிராக, ஒரிசா இந்திய முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக் எதிராக, ஜம்மு காஷ்மீர் முதல்வராக இருந்த ஃபாரூக் அப்துல்லா. இதில் ஒரு சர்க்கார் கூட பிஜேபி இல்லை. அதனால் எதிர்கட்சிகள் சும்மா இந்த எலி சுரண்டன மாதிரியாக பிராண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. வழக்கு போடணும்னா போடு கோர்ட்டில். இல்லை, அமெரிக்காவிலேருந்து கம்யூனிகேஷன் வர காத்துருங்க. இதில் என்ன மோடிஜிக்கு நண்பருங்கிறது? ராகுல் காந்தி கூட தான் நண்பர். இவர் கண்ணடிச்சாரா இல்லையா பிரதமரை பார்த்து? நான் ஒன்றும் இல்லாத சொல்லலையே. அதனால் எல்லாருமே இந்த நாட்டில் மக்களுக்கு வேலை கொடுக்குற எல்லா கார்பரேட்டும் நண்பர் தான். ஏன்னா வேலை கொடுக்குறாங்க. சன் கார்பரேட் இல்லையா? அது கார்பரேட் தானே. அதனால் கார்பரேட்னா கெட்ட வார்த்தை இல்லை. அதனால் அமெரிக்கா முறையாக கேட்கட்டும். பத்திரிகையில் வர்றதை வச்சு நாம் முடிவு செய்ய முடியாது. கேள்வியே கேட்கக்கூடாது. மாண்புமிகு பிரதமர் பற்றி பேச ஒருத்தருக்கும் அருகதை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஸ்திக்கு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு 150 கிலோமீட்டர் இருக்கிற கள்ளக்குறிச்சிக்கு ஏன் இன்னி வரைக்கும் போகலன்னு கேளுங்க. அப்புறம் நம்ம வச்சோம். நன்றி நன்றி நன்றி. வெள்ள பாதிப்பு குறித்து இப்போ இதே ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் பாதிப்பு காவி சாராயம் பூசாதீங்க அப்படின்னு ஒரு கருத்தை பதிச்சு சும்மா. ஏன்னா வெள்ள பதிவு கூடாமே ஒரு ஆமாம், மழை பெய்யறதே காவி கலரில் பெய்யுது. காவி சாயம் பூசாம ஒழுங்கா பாருங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு சார். கரெக்டு தான் சார், கரெக்டு தான். விஜய் கொண்டு கருத்து அதாவது அந்த கருத்து கரெக்டு சார். உங்கள் மேலே உங்களுக்கு எதிராக தீர்ப்பை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? 6 மாதம் வழக்கறிஞர் டீம் இருக்குது சார், அவங்க பார்த்துப்பாங்க. தீர்ப்பு உங்களுக்கு எதிராக வரும்னு எதிர்பார்த்தீங்களா? ஏன் சார் தீர்ப்பு எப்படி வரணும் ஒருத்தன் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா? பாதிப்புல இப்ப தமிழக அரசு எப்படி சார் செயல்பட்டு இருக்கு? பாதிப்பு இல்லையா? செயல்பட்டுருக்கா? நீங்க சொல்லுங்க. இதுக்கு மக்கள் கேட்கறது பூரா செவிடங்காதில் ஊதுன சங்குங்கிறனால தான் மக்கள் சகதியை வாரி வீச ஆரம்பிச்சிட்டான். பொறுமை போய் அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறத காலேஜ் கேர்ள்ஸோட டான்ஸ் ஆடினார்.
அங்கே மக்கள் டான்ஸ் ஆட விட்டாங்க. நன்றி சார், போதும்.